புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி திருமரஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ளது சுகந்த பரிமளேஸ்வரர் திருக்கோயில். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த வணிகர் ஒருவர் தம் மகளை தனது தங்கை மகனுக்கு இரண்டாவதாக மணமுடிக்க எண்ணிய வேளையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். செய்தி அறிந்து வந்த தங்கை மகனோ வணிகரின் மகளை அழைத்துக் கொண்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் திருமணஞ்சேரி என்ற இடத்தில் உள்ள ஒரு கோவிலில் தங்கிய போது சர்ப்பம் தீண்டியது. முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமானோ தங்கை மகனை உயிர் பிழைக்க செய்து, இவள் நீ மணந்து கொள்ள வேண்டியவள், இவளை இங்கேயே வைத்து திருமணம் செய்து கொண்டு அழைத்து செல் என்று கூறினார். இத்திருமணத்திற்கு இக்கோவிலில் உள்ள சிவபெருமானும் வன்னி மரமும் இங்குள்ள கிணறும் சாட்சி என்று முதியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் கூறி மறைந்தார். பின்னாளில் கணவரின் முதல் மனைவி வணிகரின் மகளை குறை கூற ஊர் பெரியவர்களிடம் பஞ்சாயத்தாரிடம் தனது பிரச்சனையை எடுத்து கூறிய வணிகரின் மகளிடம் உங்களது திருமணத்திற்கு யார் சாட்சி என அவர்கள் கேட்க, வன்னி மரமும் சிவனும் கிணறும் என்று கூறியவளை ஊர் மக்கள் பார்த்து சிரித்தனர். அன்றிரவு அவள் கனவில் வந்த ஈசன் நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வலதுபுற சுவற்றில் திருமணஞ்சேரி கோவிலில் இருந்த வன்னி மரமும் உரை கிணறும் சாட்சிகளாக இருக்கும் என்று கூறி மறைந்தார். இதுகுறித்து தன் கணவரிடமும் பஞ்சாயத்தாரிடமும் கூற அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அப்பெண் கூறியது உண்மை என தெரிய வந்தது. இன்று வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதே இடத்தில் உரை கிணறும் வன்னி மரமும் அமைந்துள்ளது. வணிகனின் மகளுக்கு சிவனே ஆசிர்வாதம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தமையால் திருமணச்சேரியில் உள்ள சிவபெருமான் சுகந்த பரிமளேஸ்வரர் என்ற நாமத்தில் வணங்கப்பட்டு வருகின்றார். இக்கோவிலில் பெரிய நாயகி என்ற நாமத்தில் அம்பாள் அருள்பாலித்து வருகின்றாள். கோவிலை சுற்றிலும் நர்தன விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, காலபைரவர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களும் நவ கிரகங்களும் அருள்பாலித்து வருகின்றனர். திருமணமாகாதவர்கள் இக்கோவிலில் உள்ள சிவபெருமானை வேண்டினால் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் மணிபூசை கேட்கும் தூரத்திற்கு யாரும் விஷம் தீண்டி உயிரிழந்தது இல்லை. வேறு பகுதிகளில் இருந்து விஷம் தீண்டினாலோ இக்கோவில் குளத்தில் 2 கைகளையும் சேர்த்து தண்ணீரை எடுத்து சிவபெருமானை நினைத்து குடிக்க செய்தால் விஷம் இறங்கிவிடும் என்பது ஐதீகம். ஸ்தல மரமான வன்னி மரமும் கிணறும் மதுரைக்கு சென்றமையால் கோவிலில் ஸ்தல விருட்சமும் கோவில் மணி பூசை கேட்கும் தூரத்திற்கு கிணறுகளும் வெட்டப்படவில்லை.